10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.6ல் செகண்ட் சம் பார்க்குறோம். கொஸ்டின் எழுதியாச்சு. எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணிக்குவோம், கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியது தான். 2x + 1 x - 2 டிவைடட் பை x - 4. ஓகேங்களா? இந்த டினாமினேட்டர் நம்பரை கொஞ்சம் பார்க்கணும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு போக போக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா கவனிச்சுக்கணும், கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடுங்க, வேறு எதையும் பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் நம்பர் சேமாக இருக்கிறதுனால அதில் யாராவது ஒரு தடவை எழுதுனா போதும். எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்கிறவங்கள தூக்கி அப்படியே எழுத போகிறோம். 2x + 1 x - 2 -2x² - 5x + 2. ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படி எழுதியாச்சு. டினாமினேட்டர் நம்பர் சேமாக இருக்கிறதுனால அவங்கள ஒருத்தரை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த 2xஐ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 2xஐ எக்ஸோட பெருக்கணும். ஏன்னா இது இன்ட்டில் இருக்கு இல்லையா? அதனால் 2x × x நம்ம என்னென்னு எழுதுவோம், 2x, இது ஒரு எக்ஸை சேர்த்துனா x², 2x x 2x². அடுத்தது இவங்களோட பெருக்கணும். 2x 2ஓட பெருக்குங்க. 2 2s are 4. இங்கே என்ன சைன் இருக்குன்னு பார்க்கணும், மைனஸ். அப்போ இந்த மைனஸ் சைனை இங்கே போடுங்க. 2 2s are 4. இந்த இடத்துல எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே எக்ஸு கிடையாது. அப்போ எக்ஸை மட்டும் எழுதிக்கங்க. முடிஞ்சிச்சா? அடுத்தது இந்த 1ஐ இந்த எக்ஸோட பெருக்குங்க. இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். 1x எக்ஸு, நீங்கள் 1 போட்டாலும் போடலினாலும் அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது இந்த 1ஐ 2ஓட பெருக்குங்க. இங்கே என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன். அந்த மைனஸ் சைனை அப்படியே போடுங்க. 1 2 is 2. எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அவங்கள அப்படியே தூக்கி எழுதுங்க, மைனஸ். அப்படியே எழுதிக்கலாம், இல்லைன்னா சைனை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மைனஸ் இது ஃபுல்லாக இன்ட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்கலாம் மைனஸாகவும், மைனஸாக இருக்கிறவங்கலாம் ப்ளஸ்ஸாகவும் மாறுவாங்க. சைனை இப்போயே சேஞ்ச் பண்ணிடலாம். -2x². இங்கே பாருங்கள், இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ -2x². இப்போ இங்கே மைனஸ்னால் சைன் என்ன வரணும், ப்ளஸ்ஸு. அடுத்து இங்கே ப்ளஸ்ஸுனா சைன் மைனஸ். முடிஞ்சா டிவைட் பை x - 4ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு யார் சேமாக இருக்காங்களோ அவங்கள அடித்தா போதும். இது +2x², இது -2x². ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைண்டர் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே -4x ஒரு எக்ஸு போயிடுச்சுன்னா 3x இங்கே பிக்கஸ்ட் சைனு, இங்கே -3x. 5 ஒரு 3 போயிடுச்சுன்னா 2x. நீ பிக்கஸ்ட் நம்பரோட சைனை தான் என்னைக்கு போடணும். அப்போ 5 3 போயிடுச்சுன்னா 2x. இங்கே பாருங்கள், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸும் சைன் நம்மளுக்கு என்னவா மாறும்னு சொல்லியிருக்கோம், ப்ளஸ். அப்போ 2 + 2 4 டிவைடட் பை x - 4. இங்கே 2ஐ காமனாக வெளியெடுங்க. ஓகேவா? காமனாக வெளியெடுத்தால் இங்கே எக்ஸ் இருக்கும். அப்போ இது எத்தனை 2 இருக்குது, 2 2s are 4 டிவைடட் பை x - 4. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் போல் இதுலேயும் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடுங்க. 4x டிவைடட் பை x² - 1 -x + 1 டிவைடட் பை x - 1. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஃபார்முலா பிரகாரம் எழுத போகிறோம். x² - 1. இங்கே எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஸ்கொயர்டு இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 1 எத்தனோட தான் பெருக்கினாலும் 1 வரும் கொஸ்டின் பிரகாரம். அப்போ ஈக்குவல் 4x எழுதியாச்சா? 4x டிவைடட் பை இங்கே x² - 1² அப்படின்னா ஃபார்முலா என்னது, x + 1 x - 1 எழுதியாச்சா? இப்போ மைனஸ் இங்கே என்ன பண்ணுவோம், x + 1 இதை தூக்கி அப்படியே எழுதிடுங்க. x + 1 x - 1 எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 4xஐ எழுதிக்க போகிறேன். இதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே x - 1 இருக்குது, இங்கே x + 1 இருக்குது, இங்கே x - 1 இருக்குது. ஆனால் இந்த சைடு x + 1ங்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறோம், x + 1ஆல் இங்கேயும் அப் அண்ட் டவுனில் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதை 1 டைம் எழுதுனா போதும். நியூமரேட்டரில் இருக்கிறவங்கள 1 டைம் எழுதுனா போதும். இப்போ வாங்க பார்க்கலாம். 4x டிவைடட் பை x + 1 x + 1 x - 1 x - 1. அப்போ 2 டைம்ஸ் வந்துருச்சா? இதில் அப்படி இருந்துச்சுன்னா டெனாமினேட்டரில் இப்படி சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை எழுதுனா போதும். x + 1 x - 1ன்னு ஒரு தடவை எழுதுனா போதும். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ மைனஸ் இங்கே ஹெட்டில் இருக்கக்கூடியவங்கள அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். ஹெட்டில் இருக்கிறவங்கள அப்படியே எழுதிட்டோம். டினாமினேட்டரில்
2 டைம் ரிப்பீட்டடாக வந்தால் அவங்கள ஒரு தடவை எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் 4x நம்ம அந்த சைடு பெருக்கணும் இல்லையா லெஃப்ட் சைடில், அதே மாதிரி தான் இங்கேயும் பெருக்க போகிறோம். எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் x1 1x அப்போ 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து பாருங்கள் இது சைனு ப்ளஸ்ஸு தான், இதுவும் ப்ளஸ் தான், ப்ளஸ்ஸு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எழுதுன மாதிரி x1 1x நீங்கள் 1x போட்டாலும் ஒன்று தான், இல்லைன்னா எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 1ஓட நம்பர், இந்த 1ஆல் இந்த எக்ஸை பெருக்குனா என்ன வரும் ப்ளஸ் 1x ப்ளஸ் 1 1s 1 எத்தனை தடவை தான் பெருக்கினாலும் அதே தான் வரும். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறவங்களே அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு 4x மைனஸ் என்னெல்லாம் கவனிக்கணும் ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர்டு, இதுவும் ப்ளஸ் 1x இதுவும் ப்ளஸ் 1x ப்ளஸ்ஸு 2x ப்ளஸ்ஸு 1. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 எழுதியாச்சா? இப்போ எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்களேன். இப்போ சைன் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். சைன் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ 4x ஸ்கொயர் இந்த மைனஸ் இது ப்ராக்கெட்டாக இது இன்ட்டு உள்ளே இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக இருந்தால் அந்த சைனை என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸாக அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது சைன் உள்ளே போச்சுன்னா மைனஸ் 2x இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்போ சைன் உள்ளே போச்சுன்னா மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். நம்மளுக்கு இதில் ஒரு சின்ன ட்யூஸ் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டு அது எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. 4xலேருந்து 2x போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 2x. அது இது பெரிய நம்பரோட குறியை தான் நம்ம போடணும். ஓகேவா? அப்போ ப்ளஸ்ஸு 2x இதில் ஒரு இது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அப்புறம் எக்ஸ் வரணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது பெரிய நம்பர், அதனால பெரிய நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ணோம் 2x வந்துச்சு. இப்போ இங்கே யார் இருக்கா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ ஆர்டர் எழுதும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எழுதியாச்சா? இப்போ ஈக்குவல் என்ன எழுதணும் எப்பொழுதும் போல் சைனை காமனாக எடுத்துருவோமா? சைனை காமனாக எடுத்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே மைனஸை காமனாக எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிற சைன் இங்கே என்னவா மாறும் மைனஸ் 2x மைனஸ் 1 இருக்கிறது ப்ளஸ் 1 மாறும் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இப்படி வந்துச்சுனாவே நம்ம என்ன எழுதிக்கணும் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கணும். ஈக்குவல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. அப்போ என்ன எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் 1. இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 1 இங்கே 2ல் 1 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேங்களா? எக்ஸு ப்ளஸ் 1 அப்போ ஈக்குவல் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸுங்கிறது ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.